ஸ்டாலின் அவர்களே, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்குறீங்க. அவர் என்னங்கிறாரு, கொரோனா காலத்தில் இருந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணும், எதையுமே நம்ம அசால்ட் பண்ணக்கூடாது. கேஸ் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணு. அதை ஒரு பிரதமராக இருந்து அவர் சொல்ல வேண்டிய கடமை. ஆனா நீ என்ன கேட்கற, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறேன்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் 6 லட்சம் கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அதுல பூரா கரெக்ஷன் பண்ணி ஊழல் மலிஞ்சு இன்னைக்கு மந்திரி எல்லாம் கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு. அந்த மாதிரி இந்த நேரு அவர்கள் மாநாடு போட்டார்கள், அதுல இந்த வேலை வாய்ப்புக்காக 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அவங்க ரத்தமெல்லாம் அந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி கேடுகட்ட ஆட்சியில் நம்ம மத்திய அரசு. இன்னொன்னு, தினந்தோறும் கற்பழிப்பு கேஸ் நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அதையும் நீ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க என்ன இருக்கீங்க? அதாவது வீதி தோறும், பள்ளிகள் தோறும் எல்லா இடத்துலயும் கஞ்சா பழக்கம் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன முன்னெச்சரிக்கை நடத்தீங்க ஸ்டாலின் அவர்களே? எவ்வளவு ஒரு அக்கிரம கேடுகட்ட ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு என்னைக்குடா இந்த ஆட்சி தொலையும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற இந்த தமிழக மக்களுக்கு முன்னாடி நீ ஒரு கேள்வி கேட்கிற, மத்திய அரசு என்ன நடக்கும், மத்திய அரசு என்ன நடவடிக்கைன்னு கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. அனைத்து தொழிலாளர்களையும் அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுல என் பிரதமர் மோடிக்கு பங்கு இருக்கு. இவ்வளவு தூரம் உலக நாடுகள் எல்லாமே டீசல் பெட்ரோலுக்கு விலை ஏற்றும் போது கூட ₹1 விலை ஏற்றாம தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு என் தலைவர் சொல்ற ஒரே ஒரு கண்ணசதுக்காக இன்னைக்கு எல்லா நாடுகளும் காத்துட்டு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தலைவர். நீ அந்த தலைவரை போய் கேட்கறிய, இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கணுமா? இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி கேஸ் தட்டுப்பாடு கிடையாது ஸ்டாலின் அவர்களே. நீ பொய் மத்திய அரசு மேல ஏதாவது ஒரு பிஜேபி ஆட்சி மேல பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுவும் நடக்கல. அப்புறம் பெட்ரோல் பங்க்ல டீசல் இல்ல, பெட்ரோல் இல்லன்னு போய் போராட்டம் பண்ணீங்க, நக்கிட்டு போச்சு எல்லாமே. உங்களால எந்த ஒரு போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக பண்ண முடியல. ஏன்னா மத்திய அரசு கொடுக்கறத வச்சுதான் நீ தமிழ்நாட்டை ஓட்டி ஆகணும். பால்வள உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கண்டது கடிது எல்லாத்தையும் உயர்வு, விலைவாசி உயர்வு. நீ 5 வருஷத்துல நீ என்னத்தை நீ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லிட்டு அப்புறம் மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க.